வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சுங்க. இப்போது 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நாலு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசியணும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 5 கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5% கத்திரிக்காய் நல்லா வேகிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. நாலு கத்திரிக்காய் ரொம்ப சின்ன சின்ன கத்திரிக்காவாக இருந்ததுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். இப்போ 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மூணு விசில் வந்து ஸ்டீம் நல்லா இறங்கிடுச்சுருங்க. இப்போ குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. கத்திரிக்காயில் நல்லா மசிகிற வரைக்கும் கடைஞ்சிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ